எனவும் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலத்தவர்கள் வெளிமாநில மாணவர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக ரயில்களை இயக்கலாம் என மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது. வெளிமாநிலத்தவர்கள் வெளிமாநில மாணவர்களுக்கு சொந்த ஊர் திரும்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் ஊர் திரும்புவதற்கான ரயில்களை இயக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிமாநில தொழிலாளர்கள், வெளிமாநிலத்தில் பயின்று வரக்கூடியவர்கள், மாணவர்கள் பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஊர் திரும்ப முடியாமல் அவர்கள் தவித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய அரசு அவர்களுக்கான அனுமதியை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ வெளி மாநிலத்தவர்கள் வெளிமாநில மாணவர்கள் ஊர் திரும்புவதற்காக ரயில்களை இயக்கலாம்னு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? ஊரடங்கின் காரணமாக வெளி மாநிலங்கள் சிக்கியிருப்போரை தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கு தற்பொழுது மத்திய அரசானது அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியிருக்கிறது. ரயில்கள் மூலம் அவர்கள் அனைவரையுமே சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான ஒரு உத்தரவினை மத்திய உள்துறை அமைச்சகமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இன்று காலை பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவினை எடுத்திருப்பதாக உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பிரதமர், ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இன்று காலை நடத்திய ஆலோசனைக்கு பிறகு வெளி மாநிலத்தில் சிக்கியுள்ள மாணவர்கள், தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவரையுமே சொந்த ஊர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் அனுப்புவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய ரயில்வே அமைச்சகமானது மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தும் என்ற உத்தரவினை தற்போது உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த ஊரடங்கு விதிகளில் தளர்வு செய்யப்பட்டு இந்த புதிய உத்தரவினை மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று முதல் ரயில்கள் மூலம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சிக்கியிருக்கும் அந்த மாணவர்கள், தொழிலாளர்கள் என அனைவருமே சொந்த ஊரில் செல்வதற்கான ஒரு முயற்சியினை தற்பொழுது அந்தந்த மாநில அரசுகள் ரயில்வே நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே இன்று முதற்கட்டமாக தெலுங்கானாவில் இருந்து ஜார்க்கண்ட் வரையிலான சிறப்பு ரயிலானது இன்று காலை ஏற்கனவே முதற்கட்டமாக இயக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக கேரளா, தமிழகம், டெல்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் சிக்கியுள்ள வெளிமாநிலத்தவரை சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் முயற்சியில் தற்பொழுது மத்திய அரசாணை ஈடுபடுகிறது. இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலர்களுக்கும் விரிவான ஒரு அறிக்கையை உள்துறை அமைச்சகமானது அனுப்பியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். இது தவிர சமூக இடைவெளி உள்ளிட்ட அனைத்து கரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ரயிலில் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவினையும் மத்திய அரசானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பிட்ட அளவிலான நபர்கள் மட்டுமே ஒரு ரயிலில் ஏற்றப்படுவார்கள் எனவும் ஒரு கம்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு பெட்டிக்கு கம்பார்ட்மெண்டில் இருக்கும் இடத்திற்கு குறைந்தபட்சம் 4 முதல் 6 பேர் மட்டுமே ஒரு இதற்குள் ஏற்றப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது. கைதையைச் சேர்ந்த இதயவியல் மருத்துவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதே, விவரங்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இதயவியல் துறையில பயிற்சி மருத்துவராக பணியாற்றக்கூடிய மருத்துவருக்கு இன்றைய தினம் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்
சைதாப்பேட்டையில் வசித்து வருகிறார். அவருடைய இல்லத்திலிருந்து 108 ஆம்புலன்ஸ் வாயிலாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலேயே அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில இதயவியல் துறையில பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்த கொரோனா தொடர்பான மருத்துவ பணியிலும் அவர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அந்த மருத்துவருக்கும் கொரோனா தொற்று அறிகுறி இருந்ததை அடுத்து சில நாட்களுக்கு முன்பு அவர் மருத்துவ பரிசோதனை, அதாவது கொரோனா சோதனை செய்த பின்பு இன்றைய தினம் தொற்றானது உறுதி செய்யப்பட்டு அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கு பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் என வரிசையாக ஒரு சிலர் பாதிக்கப்படுவது அங்க இருக்கக்கூடிய மற்ற மருத்துவரிடமும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்களோடு அந்த மருத்துவ பணியை மேற்கொள்வதற்கு எல்லா உதவிகளையும் சுகாதாரத்துறை செய்து தர வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி கோகுல், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக.